உங்க பொண்ண இந்த மாதிரி யாருன்னா ஒருத்தர் மானபங்கம் பண்ணி அதே அம்மா மடியில படுக்க வச்சு கண் கலங்க உங்க பொண்ணை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அந்த மாதிரிதான் நேத்து தூத்துக்குடியில, முந்தநேத்து கிருஷ்ணகிரியில, அதுக்கு முந்தைய தினம் திண்டுக்கல்லுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து மாணவிகளை பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல்ல சில நாய்கள் ஈடுபட்டிருக்காங்க. கேட்கும் போதே கண்ணெல்லாம் கலங்குது, தண்ணி வருது. ஏன் தெரியுங்களா? 2021 ஆட்சிக்கு வரும்போது மட்டும் வாய்க்கிழிய பேசுறாங்க. என்னன்னு, தமிழ்நாட்டிலிருந்து மதுவை ஒதுக்கிடுவோம், இந்த பெண்களுக்கு பெரிய பாதுகாப்பு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு. ஒரு நேரத்துல பெண்ணெல்லாம் மதிக்கணுமா, பொண்ணுங்க தானே அப்படின்ட்டு இருந்த காலத்தை தாண்டி பெண் கூட இங்கு ஆள முடியும், பெண்ணின் ஆளுமை கூட சிறந்த ஆளுமையாக இருக்க முடியும்னு சாதித்த தலைவிகள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. ஆனா இந்த 5 வருஷத்துல மட்டும்தான் பெண்களுக்கு இந்த வகையான கொடுமைகள் நடந்துட்டு இருக்குதுங்க. நான் சொல்ல வேண்டியது இல்லை. நேத்து இந்த தூத்துக்குடியில +2 மாணவிய காட்டு பக்கம், ஸ்கூல்ல கழிப்பறை இல்ல, அரசு ஸ்கூல்ல சரியான கழிப்பறை இல்ல, நாத்து அடிக்குது, உள்ள போக முடியலன்னு சொல்லிட்டு அந்த மாணவி காட்டு பக்கமா, கிராமத்துல எல்லாம் காட்டு பக்கமா ஒதுங்குறது பழக்கம்னு சொல்லிட்டு காட்டு பக்கமா ஒதுங்கி இருக்காங்க. அங்கு வெறி பிடிச்ச நாய்ங்க அந்த குழந்தைய பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டு அந்த குழந்தைய வெட்டி துண்டா போட்டு வச்சிருக்காங்க. அங்க இன்னைக்கு அந்த வழக்க சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்லிட்டு பல கட்சிகள் போராடிட்டு இருக்குது. அந்த உறவினர்கள் உடலை வாங்க மாட்டோம், எந்த அந்த அந்த நாய் யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த உடலை வாங்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்ணை மூடி யோசிங்களேன். இந்த இடத்துல உங்க குடும்பத்தை சேர்ந்த ஏதோ ஒரு பொண்ணு இருக்கிறாங்கன்னா சும்மா இருப்பீங்களா? சும்மா ரீல்ஸை தள்ளுற மாதிரி தள்ளிட்டு போறது இல்லைங்க இந்த விஷயம். ஒரு பெண்ணினுடைய உயிர். வீரமங்கைய பார்த்தோம், புரட்சி தலைவிய பார்த்தோம். இந்த 5 வருஷத்துல தான் இந்த மாதிரி பல சம்பவங்கள்ல பார்த்துட்டு இருக்கோம். இது தொடர்ந்து நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமா ஒரு பொண்ணுக்கு கூட இங்க பாதுகாப்பு இருக்கு. மேடையா சொல்லலாம், நாங்க பாதுகாப்பு பெண்களுக்கு மட்டும்தான் தரோம், பெண்களுக்கு மட்டும்தான் தரோம்னு சொல்லிட்டு. ஆனா இந்த செய்திகள்லையும் உண்மையா அத நிலையா இருக்கிறதுலதான் தெரியும் அந்த உண்மையான பாதுகாப்பு இருக்குதா இல்லையான்னு. நீங்க செய்தியை பார்க்காம இருக்கலாம், இப்ப நாங்க உங்களுக்கு காட்டுறோம். எங்க வாயிலாச்சு பார்த்து அதுக்கு சரியான நீதியை சிபிஐ வழக்கா மாத்தி கொடுக்கணும்னு தான் இங்க போராடிட்டு இருக்கோம். நேத்து நடந்த அந்த தூத்துக்குடியில நடந்த அந்த சம்பவம் இதுக்கப்புறம் எங்கேயும் நடக்க கூடாது. 2 நாளைக்கு முன்னே காணும் பொண்ணு 6 மணில இருந்து காணும் சொல்லிட்டு நேத்து அன்னைக்கு இரவு 7 மணிக்கு இதுல போய் அவங்க பெற்றோர் வந்து புகார் கொடுக்காங்க. அந்த புகாரை உங்க சிறுமி, அது வந்து 18 வயது கீழே உள்ள சிறுமி, நீங்க மகளிர் காவல் நிலையத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி புகாரை மாத்தி விடும் போது அவங்க விளாத்தி குளத்துக்கு போறாங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உங்க இப்ப நேத்து இந்த ஓசூர்ல 2 வயசு பொண்ணை ரேப் பண்ணிருக்காங்க, செங்கல்பட்டுல 16 வயசு பொண்ணை ரேப் பண்ணிருக்காங்க. அந்த நோக்கத்துல இந்த காவல்துறை விசாரிக்கல. இந்த உங்க பொண்ணு யாரு கடத்திட்டு போயிருப்பா அப்படின்னு நோக்கத்துல உங்க பொண்ணு ஓடி போயிருக்கலாம். மைனர் பொண்ணு ஓடி போயிருப்பா உங்க பொண்ணு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து காலையில 10 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க அந்த அம்மா. இதுவே இந்த ரேப் எல்லாம் அவங்க கணக்கில் எடுத்து 2 நாள்ல 5 ரேப்புக்கு மேல நடந்திருக்கு தமிழ்நாட்டில் சொல்லிட்டு அவங்க கணக்கில் எடுத்து விசாரிச்சிருந்தா இந்த பொண்ணு உயிரை காப்பாத்திருக்கலாம். அன்னைக்கு நைட்டே காவல்துறையோ எஸ்பி சாரோ நேரடியாக தலையிட்டு பொண்ணு உயிரை காப்பாத்திருக்கலாம். ஆனா இவங்க உங்க பொண்ணு ஓடி போயிருப்பா, நீங்க வேற இடம் வேணா தேடி பாருங்க, இல்ல காலையில 10 மணிக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால இவங்க இந்த பொண்ணை இழந்துட்டாங்க.